என்ன சாப்பிடலையா? இறங்க மாட்டேங்குதுப்பா. என்ன உடம்பு சரியில்லையா? என்ன இல்லப்பா, மனசு சரியில்லை. ஏன் என்னாச்சு? இது ஏன் என்ன பார்த்து கேக்குற? ஒரே மண்டை குடைச்சலா இருக்குப்பா. இங்க பாரு, நம்ம ஆபீஸ் முன்ன மாதிரி இல்லவே இல்ல. கரெக்ட். கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நினைச்ச மாதிரி ஒரு வவுச்சர் போட முடியல, கை செலவு காசு பார்க்க முடியல. இது எடுக்காத அது எடுக்காதன்னு ஒரே. என்ன ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. என்ன பார்த்தோன்னே பாதியில நிறுத்திட்டீங்க. நாங்க வேற என்ன பேச போறோம்? எல்லாம் சொந்த கதை, சோக கதை தான். இல்லையே, ஏதோ வவுச்சரை போட்டு கை செலவுக்கு காசு பார்க்க முடியலன்னு பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. என்ன சுந்தரம் சார் வந்தத பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் அந்த ஆள் வந்தது பிடிக்கல. வந்த அன்னைக்கே என் வேலையை காலி பண்ண பார்த்தாரு. அந்த ஆளை பார்த்தாலே காண்டாகுது எனக்கு. அப்போ நீயும் நம்மளா? நான் என்னைக்குமே தொழிலாளர்கள் பக்கம்தான். போட்டு கொடுக்கற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. நாங்க பேசிட்டு இருக்கும் போது டக்குனு நீ வந்தியா, அதான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். ஆனா மடியில தான் கனம் இருக்கே. புரியலையே. எச்ஆரா இருக்கிறதுனால வேலை தெரியாதவனுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுத்து காசு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இங்க மட்டும் என்னவாமா, ஆட்டோல அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு வவுச்சரை போட்டு வாங்கிட்டு இருந்தாரு. சரி சரி, நாம இந்த மாதிரி நமக்குள்ளே சண்டை போட்டு ஒருத்தரை காட்டி கொடுக்க கூடாது. நாம சைலண்டா நம்ம வேலைய தொடர்ந்து பண்ணுவோம். அப்படி அந்த ஆளு ஓவரா ஏதாச்சும் பண்ணாருன்னா, ஆக்ஷன் எடுத்தாருன்னா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரு ஒரு வழி பண்ணுவோம். ஆமாக்கா, அப்ப நம்ம யூனியன் ஆரம்பிச்சிருவோமா? அவசியப்பட்டா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சூப்பர், வாங்க ஆரம்பிச்சிடலாம்.